அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பில் இருக்கிற 9 இயலும் சார்ந்த ஒரு வினா தொகுப்பு. 9 இயலும் கலந்த ஒரு 150 வினாக்களை தான் முழு தேர்வாக இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இயல்லையும் தனிப்பட்ட முறையில் கடந்த காணொளிகளில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஒரு முழு தேர்வு ஒரு 150 வினாக்களுக்கு பார்க்க போகிறோம். பொருளல்ல வரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள் எனும் குறட்பாவில் அமைந்துள்ள அணி இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல் பின்வரு நிலையினை. பொருளல்லதவரை பொருளாகச் செய்யும் பொருளல்ல பொருள் இதுபோல் சொல் பின் வந்து வேறு வேறு பொருளை தருகிறது. அதனால் இது சொல் பின்வரு நிலையினை. பின்வரு நிலையினை அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடியது பின்வரு நிலையினை. அது சொல் வந்தால் சொல் பின்வரு நிலையினை, பொருள் வந்தால் பொருள் பின்வரு நிலையினை, சொல்லும் பொருளும் வந்தால் சொல்லும் பொருளும் பின்வரு நிலையினை. அடுத்து, தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடும் போது வீரர்கள் சூடிக்கொள்வது எது? காஞ்சிப்பூ. எதிரூன்றல் காஞ்சி. எதிரூன்றல் காஞ்சி. அடுத்து, ஓசுனர் என்ற சொல்லின் பொருள் என்ன? எண்ணெய் விற்கிறவங்கள தான் ஓசுனர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். பிள்ளையான் நன்மொழி என்று வாய்மையையும் பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யையும் குறிப்பிடக்கூடிய நூல் எந்த நூல்? நற்றிணை சொல்லுகிறது. அடுத்து, கலங்காதிரு மனமே கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதிய கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியரால் ஆன ஆண்டு 1949. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரக்கூடிய வினா ஆறும் இழுக்கார் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நன்னூல். மொழிகளுக்கிடையேயான வேற்றுமைகளாகவே நீக்கிவிடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு முக்கிய காரணமாகும். இதில் 1 2 சரிதான். முகு சாட்டு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன? விடைத்தர அவகாசம். விடைத்தர அவகாசம். கடும் பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல், நகர்கரூர், முன்துறை என்று குறிப்பிடக்கூடிய நூல் எந்த நூல்? அகநானூறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகள் அல்லாதது. உலகில் 100, பாவிய கொத்து, 100 ஆசனை எல்லாமே பெருஞ்சித்திரனாருடையது. 100,000 இதான் தவறாக இருக்குது. என் தமிழ்னா இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரிக்கலாம். என் தமிழ்னா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்க, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரிக்கலாம். சங்க இலக்கியம் நம் பாட்டனாருடைய தோப்பு. இடைக்கால இலக்கியம் நம் தந்தையாருடைய தோட்டம். இக்கால இலக்கியம் என்பது நம் பூங்கா. டிஸ்கஷன் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? கலந்துரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். தவறாக பகுக்கப்பட்ட சொல்லை தேர்க. என்ன அங்கே தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டலா, இது சரியாக தான் இருக்குது. வருக, வா என்பது பகுதி, வரு என குறுகியது, இக்கு கூட்டலா, இதுவும் சரிதான். அடுத்து, தனிந்தது, தனி கூட்டல் இத்து இந்தானது விகாரம், இத்து கூட்டல் ஊதாவரணம் அதுன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் தவறாக பகுக்கப்பட்டிருக்கு. அதான் விடை. மயங்க, மயங்கியு, மயங்கு கூட்டல் இன்னு ஈ கூட்டலா, இதான் சரி, இதுவும் சரி. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. அவங்க கேட்டது தவறான பகுப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு விடை என்ன வரும்? விடை தான்.
பிழையற்ற தொடரை கண்டறிக. என்ன பிழையற்றதாக இருக்குது அப்படின்னா, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அதுதான் சரியானது. ஓர் அழகிய, இதான் சரி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, இப்படி தான் எழுதணும். அதாவது வறுமொழி முதலெழுத்தில் உயிரெழுத்து இருந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓர் தான் வரணும். அதே போல் வறுமொழி முதலெழுத்தில் உயிர்மை எழுத்து இருந்தால் அங்கே ஒருன்னு தான் வரணும். வறுமொழியின் முதலெழுத்தில் உயிர்மை எழுத்து இருந்தால் ஒருன்னு வரணும். அதே போல் வறுமொழி முதலெழுத்தில் உயிரெழுத்து இருந்தால் ஓர்னு வரணும். அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் யார்? கால்டுவெல். சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? தமிழ் அழகனார் அவர்கள். பொறுத்துக மூவேந்தர். இதில் 3 அப்படின்னு எதை குறிக்கலாம் அப்படின்னாக்க இதான் 3. மூவேந்தருக்கு இதான் 3 தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க. 10 பாட்டு, 10 பாட்டு பாருங்கள், இதான் 10. 8 தொகை, 8 தொகைக்கு இதான் 8. சிற்றிலக்கியங்கள் 96, இதான் 96. குரில் ஈ, இதான் விடை. ஏறு தழுவுதல் பற்றி கூறக்கூடிய சங்க இலக்கியம் எது அப்படின்னா அது கலித்தொகை தான் சொல்லுது. கொல்லேற்று கொடுஞ்சுவானை புல்லாளி ஆயமகள் அப்படின்ற பாட்டு வரி வரும். கொல்லேற்று கொடுஞ்சுவானை புல்லாளி ஆயமகள் அப்படின்னு வரும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதில் பொருளை வேறுபடுத்தி காட்டுக. அப்படி காட்டக்கூடியது வேற்றுமை உருவு. வேற்றுமை உருவு. அடுத்து அமெரிக்காவினுடைய மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடி வரக்கூடிய விழா எந்த விழா அப்படின்னா வாழை இலை விருந்து விழா. வாழை இலை விருந்து விழா. ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் டேஸ் எனப்படும். விருந்தோம்பல் சொற்கள் முக மண் ஆகும். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி வினைவன யாவையே என்று சொல்லக்கூடிய நூல் எந்த நூல்? கம்பராமாயணம். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்தக்கூடியது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடராகும். அடுத்தது மலையில் எழும் ஓசைகளை விளக்குவதன் காரணத்தால் பெயர் பெற்ற நூல் எது? கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை. அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார்? இக்காட்சி இடம்பெற்ற நூல் எது? இளையான்குடி நாயனார் அவர்கள். இளையான்குடி மாற நாயனார் பெரிய புராணத்தில் இந்த காட்சி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக விருந்தே புதுமை. விருந்தே புதுமை சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் தான். அடுத்து மோப்பக்குலையும் அனிச்சம் திருவள்ளுவர் தான் குறிப்பிட்டிருக்கிறார். மருந்தே ஆயினும் விருந்துடு உண் ஔவையார் அவர்கள் குறிப்பிடுகிறார். மருந்தாக இருந்தாலும் விருந்துடு உண். விருந்ததிர் கோடலும் இழந்த எண் இளங்கோடிகள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் குரில் இ ஆ. குரில் ஆ, அதான் விடை. குரில் ஆ. அடுத்து முறை செய்யா மன்னவன். முறை செய்யா மன்னவன் இலக்குண குறிப்பு. செய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இக்குறளில் வரக்கூடிய அணி எந்த அணி? ஓமை அணி. போலும் ஓமை அணி. கோவலபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? 1991. இரடி பொம்மல் பொருள் விளக்கம். இரடி பொம்மல் என்பது தினைச்சோரை தான் இரடி பொம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசியினுள் கடும்பசி ஆகுமே. முகம் கடுமையாக வச்சுக்கிட்டு என்னதான் நீங்கள் வந்து அமிழ்தமே கொடுத்தாலும் இருக்கிற பசியோடு இன்னும் அதிகமான பசி ஆகும் அப்படின்னு முகமலர்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னா விவேக சிந்தாமணி.
அமிழ்தமே கொடுத்தாலும் முகமுகடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும். இருக்கிற பசியோடு இன்னும் உப்பில்லா கூழிட்டாலும் முகமலர்ச்சியோடு கொடுக்கும் பொழுது அது அமிழ்தமாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்களாம். அமிழ்தமே கொடுத்தாலும் முகம் கடுமையாக கொடுத்தாக பசியோடு இன்னும் பசி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது விவேக சிந்தாமணி. அடுத்தது, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது எது? தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. பால் வலுவமைதி. ஆண்பாலை பெண்பாலை நினச்சி கூப்பிட்றாங்க. இலக்கண பிழைகள் வரக்கூடிய தொடர் எத்தனை? மொத்தம் 7 இருக்குது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் யார்? மனவை முஸ்தபா அவர்கள். மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம்பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகவும் என்று கூறிய நபர் தனிநாயக அடிகளார் அவர்கள். அடுத்தது, கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். நெடில் ஆ சரி, மற்றதெல்லாம் தவறாக இருக்குது. விடை நெடில் ஆதான். குறில். அடுத்து, மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிடுகிறார்னா மரபியலில் குறிப்பிடுகிறார். மரபியலில் குறிப்பிடுகிறார். அடுத்து, ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 5000. பொறுத்துக்கு 1949 49 கணமுத்தையா, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்கள், 2018 யூமா வாசுகி, 1942 ராகுல் சங்கிருதையன். குறில் நெடில் ஆ இதுக்கு விடை. அடுத்து, திருவிளையாடற் புராணம் டேஸ் முதல் கொண்டு கூறப்பட்டு வருகிறார். சிலப்பதிகாரத்திலிருந்தே சொல்கிறாங்களாம். சிலப்பதிகாரத்தை முதல் கொண்டு திருவிளையாடற் புராணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. மாசர விசித்த வார்புரு ஒல்பின் என்று பாடியவர் யார் அப்படின்னா மோசிகீரனார். மோசிகீரனார். அடுத்து, தார்வேந்தன் தார்வேம் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? பாண்டிய மன்னன். கமலாயன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வே குணசேகரன். கமலாயனுடைய இயற்பெயர் வே குணசேகரன். திருவிளையாடற் புராணம் பார்த்தீங்கன்னாக்கா 3 காண்டம் 64 படலங்களை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. 3 காண்டம் 64 படலம். அடுத்து, பொறுத்துக பணுவல்னா என்ன அப்படின்னா பாட்டு. அடுத்து, தார் அப்படின்னாக்க மாலை. முடி அப்படின்னாக்க தலை. முனிவு அப்படின்னா சினம். குறில் ஈ இதுக்கான விடை. இடைக்காடனா பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெற்ற காண்டம் திரு ஆலவாய் காண்டம். திரு ஆலவாய் காண்டம். சரியான வரிசை என்ன சரியாக இருக்குது அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இதான் சரி. இது வைகரிக்குரிய காலம். வைகரி பார்த்திங்கன்னா இரவு 2 மணிலேருந்து காலை 6 மணி வரை. அதான் வைகரி. ஆனி ஆடி முதுவேனில் காலம். செங்கீரி பருவம் பிள்ளைத்தமிழ் 2வது பருவம். செங்கீரி பருவம் 2வது பருவம் பிள்ளைத்தமிழில். அடுத்து, தெண்டிரை. தெண்டிரையலின் காட்ட தேம்பிளி மகரையாளின் இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றதுன்னா கம்பராமாயணத்தில் இடம்பெற்றது. காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடக்கூடிய பருவம் தாள் என்ற பருவம். அடுத்து, சரியான கூற்றை கண்டறிகின்னு கொடுத்துருக்கேன். என்ன சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளித்தமிழில் 10 பருவங்களை அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்கள் பாடப்பெறும். இது தவறு. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகைப்படுத்தப்படுகிறது. ஆன்மா 2 தான். 2வது தான் சரி. 2 தான் சரி. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ்னு 2 பிரிக்கிறாங்க. சரிதான். கிண்கிணி என்ற அணிகலன் அணியக்கூடிய இடம் எது? காலில் அணிவாங்களா கிண்கிணியை. கம்பர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கிறார்னா சோழ நாடு. கம்பர் அவர்கள் சோழ நாட்டை சார்ந்தவர். அடுத்து, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் சொல்லலாம்.
குறிஞ்சி, மருதம், நெய்தல் சொல்லலாம். ஒரு உயிர் பல உடல்களில் ஊடுருவது போல பல இடங்களில் பாயக்கூடிய ஆறு எது அப்படின்னா யமுனை ஆறு. ஏழ்மை வேடன் இறந்திலன் இக்கூற்றுக்குரியவன் யார்? ராமன். சிங்கீரி பருவம் அப்படின்னா 5 to 6 மாதங்கள் வளரக்கூடியது சிங்கீரை பருவம். சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள். சிலம்பு செல்வர் மாப்போசி. நொச்சி எந்த நிலத்திற்குரியது? நொச்சி என்பது மருத நிலத்திற்கு உரியது. சிலப்பதிகாரத்திற்கு மொத்தம் 30 காதைகள் உள்ளன. சிலப்பதிகாரத்தில் எவ்வளவு? 30 காதைகள். ஆணரை கவருது வெற்றி நிறை கவர்தல். நிறை கவர்தல் என்பது வெற்றியாகும். அடுத்தது பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. காளியர் அப்படின்னாக்க பிட்டு வணிகர். பிட்டு வணிகர் தான் காளியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டு வணிகர் காளியர். கூவியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்பம் விற்கிறவங்கள தான் கூவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டியர் அப்படின்னாக்க கல் விற்கிறவங்கள ஆட்டியர். பரதவர் அப்படின்னா மீன் விற்கிறவங்கள பரதவர். குறில் ஆ. தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை வெளியிட்ட ஆண்டு எது? 1932. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைத்த நாள் 1956 நவம்பர் 1. அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. பொருள் கோட்டையை காத்தல். நொச்சி. எயில் காத்தல் நொச்சி. அது வளைத்தல் உளிஞ்சியாம். அது வளைத்தல் உளிஞ்சி. கோட்டையை உளிஞ்சி வளைக்கிறது. ஒருவரோடு ஒருவர் போரிடக்கூடியது அதிரப்பெறுவது தும்பையாகும். அதில் வெற்றியை சுவைப்பது, வெற்றியை கொண்டாடுவது வாகையாகும். அதுக்கு விடை பார்த்திங்கன்னா குறில் ஈ. அடுத்து நோபல் பரிசுக்கு இணையான விருது தாமரை செவ்வனி விருதாகும். தாமரை செவ்வனி விருது. சரியான அகரவரிசை என்ன? அகரவரிசை உழவு, ஏர், மண், மாடு. இதான் சரி. பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்லுண்பவரை கல்லுண்பன வண்டுகள், கொடியன காடுகள், மருளுடையன இளமான்கள், கடியன மலர்கள். குறில் நெடில் ஆ. அந்த விடை. அடுத்தது நீலகிரி படுகர் இன மக்களுடைய வாழ்வியலை மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதக்கூடிய குறிஞ்சித்தேன். நீலகிரி படுகர் இன மக்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல் குறிஞ்சி தேன். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்ற நூல் மதுரை காஞ்சி. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவர் என்றெல்லாம் போற்றப்படுவர் யார்? அப்படியெல்லாம் போற்றப்படுவர்கள் வள்ளல்கள். அரசர்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஊன் பொதி பசுங்குடையார் அவர்கள். ஊன் பொதி பசுங்குடையார் அவர்கள். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை எது? செப்பலோசை. பொருந்தாதது தேறுக. வெண்பா செப்பலோசை சரிதான். ஆசிரியப்பா அகவலோசை சரிதான். கலிப்பா தொல்லோசை சரிதான். வஞ்சிப்பா தூங்குலோசை வரணும். அப்போ இதுதான் தவறாக இருக்குது. அப்போ அதுதான் இங்கே விடையாக வந்திருக்கு. ஏன்னா தவறான தானே கேட்டிருக்காங்க. அடுத்து கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பட்டது சேரமான் காதலி. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? நல் வேட்டனார் அவர்கள். நல் வேட்டனார் அவர்கள். அடுத்தது பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களை ஆசுக்கவி என்பவர் யார்? ஆசுக்கவி பாடு என்ற கூறிய உடனே பாடக்கூடியவரை தான் ஆசுக்கவின்னு சொல்கிறாங்க. அடுத்து மதுரக்கவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடக்கூடியவர் மதுரக்கவி. அடுத்து சித்திரக்கவி அப்படிங்கிறது சொல்லணி அமைத்து பாடக்கூடியவர் சித்திரக்கவி. வித்தாரக்கவி பாடுபொருளை விரித்து பாடுவர் நெடில் ஆ. ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியதான் பிரம்ம கமலம். பிரம்ம கமலம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு ஆகும். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு.
அடுத்தது விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட. இந்த தொடரில் அடிகோடிட்டது பறித்த மலர் அப்படின்னு அர்த்தம். கொய்த வி அப்படின்னா பறித்த மலர். தேம்பாவணி காப்பியத்தில் எவ்வளவு பாட்டு இருக்குன்னா 3615 பாட்டு இருக்குது. தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 17ஆம் நூற்றாண்டு காலகட்டம். சரிந்த அசும்பில் செல்லும் இவ்வடி அசும்பு என்று குறிக்கிறது. அசும்பு நிலத்தை தான் அப்படி சொல்கிறாங்க அசும்புன்னு. காணில் செல்வழி அறியேன் யாரடி கூற்று அப்படின்னா கருணையினுடைய கூற்று. வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் தாயை பிரிந்திருக்கக்கூடிய மகள் டேஸ் வருந்தி கொண்டிருந்தால் விடுபட்ட இடத்தில் பொருத்தமான ஓமையை பொறுத்துக. மலைமுகம் காணா பயிர் போல, மலைமுகம் காணா பயிர் போல காத்திருக்கிறாங்களாம். அடுத்து ஒலித்து, நேற்றே பார்த்துருந்தோம். ஒலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து அறியேன். இதில் ஏன் என்பது என்ன? ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஆகும். அடுத்து வானம் வசப்படும் 1995 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பிரபஞ்சனுடைய இயற்பெயர் வைத்திய லிங்கமாகும். வைத்திய லிங்கம். அடுத்தது முகம்மது ரஃபி எண்பதுகளில் டேஸ் இதழில் எழுதத் தொடங்குகிறார். கணையாளி முதலான இதழ்களில். கீழ் காண்பவற்றுள் நாகூர் ரூமியின் படைப்புகளில் அல்லாதது எது? அல்லாதது தென்றலுடன் பேசு. இது எல்லாமே நாகூர் ரூமியோட தான். தென்றலுடன் பேசு அவருடைய படைப்பு அல்ல. கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி 6 பாகங்களாக வந்திருக்கிறது. தொங்கான் என்னும் சொல்லின் கப்பல் என்று பொருள். சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது தெரியுமா? மலேசியா தான். எந்த மொழின்னா தமிழ் மொழி. நந்து என்னும் சொல்லின் பொருள். நந்து என்றால் சங்கு என்று பொருள். நெல் யானை கோக்கிள்ளி நாடு குறிப்பிடக்கூடிய மன்னன் யாருன்னா சோழ மன்னன். பிரபஞ்சனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வைத்திய லிங்கம். அடுத்தது பிரபஞ்சனுடைய சொந்த ஊர் எது அப்படின்னா புதுச்சேரி. பிரபஞ்சனுடைய டேஸ் படைப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னா வானம் வசப்படும் என்பது ஒரு வரலாற்று புதினமாகும். எந்த வருஷம் அப்படின்னா 1985 சாகித்ய அகாடமி வானம் வசப்படும் என்னும் நூல் 85 விருது பெற்றது. பல்பல பலவின் பயங்களுக்குள்ளி எவ்வரி இந்த வரி இடமற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அகநானூறு. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க. தஞ்சை மாவட்டம். நாகூர் ரூமியினுடைய இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி என்பது 80 ஆண்டுகளில் டேஸ் என்ற இதழில் எழுதத் தொடங்குகிறார். இந்த கணையாளியில் தான். டேஸ் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் நாகூர் ரூமி. அவங்க சுய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறாங்க. கீழ் காண்பவற்றுள் நாகூர் ரூமியினுடைய கவிதை தொகுப்பு எது அப்படின்னா அது கவிதை தொகுப்பு எல்லாமே தான். நதியின் கால்கள், சொல்லாத சொல், 7வது சுவை இதெல்லாமே தான். நாகூர் ரூமி படைத்த நாவல் எது? நாவல் கப்பலுக்கு போன மச்சம். காளிதாசனுடைய காவியம் மேக சந்தேகம். அடுத்து கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜி வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியங்களிலும் பங்களிப்பு செய்திருக்கிறார். கல்யாண்ஜியினுடைய கவிதை நூல் அல்லாதது அப்படின்னா புலரி மற்றும் முன்பின், ஆதி மற்றும் அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு இதெல்லாமே கல்யாண்ஜியோடைய கவிதைகள் தான். எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கல்யாண்ஜியினுடைய பால்நிலா பாதை தான் இல்லை. அடுத்து சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியான தொகுப்பு எது அப்படின்னா கடிதங்கள். கல்யாண்ஜியினுடைய கட்டுரை தொகுப்பில் பொருந்தாதது அப்படின்னா மணல் உள்ள ஆறு. அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு எது? அப்படி சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருதுன்னு 2016. அக்கறை என்ற புதுக்கவிதை டேஸ் நசுங்குவதையும் கண்டு கவிஞர் விரும்புகிறார். மனிதநேயம். முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பாக்களால் ஆனது. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி பாடப்பட்ட பாடல் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 பாடல்களை கொண்டது. 108 செய்யுள்கள் கிடைத்துள்ள நூல் புறத்திரட்டு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு சேரநாடு. நகைமுத்த வெண்குடையான் நாடு என்னும் சிறப்புக்குரியது பாண்டிய நாடு. நெல்யானை கோக்கிள்ளி நாடு என்னும் சிறப்புக்குரியது சோழ நாடு. அல்லல்னா என்ன? அல்லல்னா சேரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வெறி என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் சொல்லிசை அளபடை. கொண்ட பகுபதத்தை எப்படி பிரிக்கலாம்? கொல் என்பது பகுதி, இன்னாக மாறியது விகாரம், இட்டு கூட்டலாம், அதான் சரியானது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 வினாக்கள் 9 சேர்த்து பார்த்துருக்குறோம். இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.